சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. செப்டம்பர் 2025 எத்தகைய ஒரு மாதமாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்கும் பொழுது, கடகராசியோட அதிபதி ஆகிய சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருப்பதனால, அதோட மற்ற கிரகத்தை வைத்து மாத கிரகங்கள் எப்படி இருக்கு, ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் வைத்து நம்ம இன்னுமே துல்லியமாக கடகராசிக்காரருக்கு 2025 செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகமாகிய குரு 12ஆம் இடத்திலேயே ராஜயோக அதிபதியாக செயல்படக்கூடிய குரு 12ல இருந்து 6ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற ருணச்சத்துரு பாவத்தை பார்க்கிறார். அதே சமயத்துல சனி 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்துல இருக்கிறார். ஸோ 6 வழுக்குது, 9ல் சனி. அப்படிங்கும் போது ராகு 8ஆம் இடத்தில், கேது 2ஆம் இடத்தில். இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரங்கள். அவ்வளவு ஃபேவரபிளா கடகராசிக்காரருக்கு இல்லை. சரி, அடுத்தபடியா எப்படி வருதுன்னு பார்த்தா, மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசிக்குள்ளேயே சுக்கிரன் முதல் 2 வாரம் இருக்கிறார். அதுக்கப்புறம் கடைசி 3வது 4வது வாரம் சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயம் புதனும் சூரியனும் 3ஆம் இடத்துக்கு வருகிறார்கள். ஸோ இத்தகைய ஒரு மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து சனி பார்வை பெறுவது, 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுகிறார். ஸோ இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்தை கனெக்ட் ஆகி குரு பார்வை பெறுவது தொழில் மேன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு. லாஸ்ட் 2-3 மந்த்ஸா கடகராசிக்காரர்கள் என்னதான் அஷ்டம சனியிலிருந்து விலகி வந்தாலும் பெரிய மேன்மை இல்லையே அம்மையா, ஒரு மாதிரி சுமாரா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இப்போ செவ்வாய்ங்கிற ஒரு ராஜயோக கிரகம் 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துக்கு சம்மதப்படும் பொழுது, அது ராஜயோகாதிபதி குருவின் பார்வை 12ஆம் இடத்திலிருந்து பெறும் பொழுது நல்ல தொழில் மேன்மை, வேலையில முன்னேற்றம், சொத்து வாங்குவது, இதுவரை நம்மளது சிலதெல்லாம் கடந்த 3-4 மாசமாக முயற்சி செய்தது எதுவுமே பலிக்கவில்லை, அப்படின்னு டிலே ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான ஒரு அமைப்பு போயிட்டு இருக்கிற கடகராசிக்காரருக்கு, என்னமோ கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு பெருசா ஃபீல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம். சுக்கிரனே 2ஆம் இடத்துக்கு வரும்பொழுது மாதத்தின் இறுதி பகுதி 3rd and 4th வீக்ல ஒரு ஃபினான்ஷியல் விஷயங்களை கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் கேதுவோட சேர்கிறார். அதே சமயத்துல 3ஆம் இடத்துல புதன் சூரியன் வருவது சில கான்டாக்ட்ஸ் மூலமாக, நம்ம முயற்சி மூலமாக சில பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள். மாணவர்கள் இன்னுமே போன 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடியதோட இப்போ கொஞ்சம் ரொம்ப கிளாரிட்டியோட, இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயம் டார்கெட் ஓரியன்டா படிக்கக்கூடிய அமைப்புகள், இன்னும் கொஞ்சம் தன்முனைப்பு அதிகமாகக்கூடிய அமைப்புகள், இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி அதிகமாகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் கொடுக்குதுங்க. தொழில் அதிபர்களுக்கு சடனான ஒரு சில பிரேக் த்ரூ, அருமையான ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சது, பெரிய கான்ட்ராக்ட், நல்ல டேர்ன் ஓவர், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அ பிக் சேஞ்ச் இன் மை பிசினஸ் கரியர் அப்படிங்கிற மாதிரி சில விதத்துக்கு கடகராசிக்காரர்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த தசாபுக்திகள் போகும் பட்சத்தில் இந்த கோச்சார அமைப்புகள் நம்ம சப்போர்ட்டிங்கா இருக்கக்கூடிய அமைப்புகள். குறிப்பா சொல்ல போனா 3rd and 4th வீக் அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல உங்களுக்கு கடகராசிக்காரருக்கு அது கொடுக்குது. ஸோ செவ்வாயின் சஞ்சாரம் நன்றாக இருக்கிறது, புதன் சூரியன் நன்றாக இருக்குது, சுக்கிரன் நல்லா இருக்கு. அதே சமயத்துல ராஜயோகாதிபதி குரு 12 இருந்தாலும் 6ஆவது கணக்கப்படும் போது கடன், வம்பு வழக்குகள், நோய்களும் சிலது கொடுக்கும். ஸோ உடம்பு உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கும், வெளிநாடு போயிட்டு வர கொடுக்கும், சுப கடன்கள் கொடுக்கும், டக்குன்னு உங்களுக்கு செலவுகள் அதிகமாயிட்டு இருக்கும். அதே சமயத்துல வருமானங்களும் இருக்குங்கிறது தான் இதோட சைடான ஒரு மறைமுகமான ஒரு செய்தி. ஸோ வருமானம் ஒரு பக்கம் வரும், செலவு ஒரு பக்கம் வரும். அபிவிருத்தியை நோக்கி கொஞ்சம் தொழிலதிபர்கள் வேலையில் இருக்கிறவங்க போவாங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க, மெடிக்கல் ரிலேட்டட் இருக்கிறவங்க, கேட்டரிங் துறையில இருக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மையை கொடுக்கக்கூடிய, நல்ல சேஞ்ச் இன் தேர் கரியர் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக கடகராசிக்காரர்களுக்கு 2025 செப்டம்பர் மாதம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துக்கே இப்படி 4ஆம் இடத்துலேருந்து கனெக்ட் ஆகி சுக்கிரனோட வீட்டில இருந்து பார்க்கறது மிகவும் அருமை. அது குருவின் பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 மாசத்துக்கே, இப்போ செப்டம்பர் மாசத்துல சிலது எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல தாக்கத்தை இந்த வருஷம் முழுசும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஸோ இதுவரை 2025 ஜூலை, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாசம்லாம் சில விஷயங்கள் பாசிட்டிவா இல்லை. வம்பு வழக்குகள், வீடு பிரச்சனை, இடம் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம், அந்த வில்லங்கம் இப்படிலாம் இருந்துட்டு இருந்தெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகி கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் ப்ராஸ்பரிட்டி, அடுத்த லெவல் ஆஃப் ப்ரோக்ரஸ், கொஞ்சம் லிக்விடேட் பண்றேன், விற்கிறேன், அடுத்த டிரான்சாக்ஷன் நான் போயிட்டேன், இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு
அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரருக்கு செப்டம்பர் மாதம் குறிப்பாக சொல்ல போனால் 3வது 4வது வாரத்திலிருந்து கொஞ்சம் படிப்படியாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் தந்தையார் தாயார் சில விஷயங்களும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவங்களுடைய அனுகிரகம் அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் விஷயமும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான அமைப்பு. இதுவரை கொஞ்சம் சில விஷயங்கள் பாசிட்டிவாக, சில விஷயங்கள் நல்ல சௌரியமாக நல்லா இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர்களுக்கு உறவுகள் விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில், பெற்றோர்கள் விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியை பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துலேருந்து செவ்வாயன் பார்வை பற்றி குடும்பத்தில் அமைதி இல்லாமல், ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃப், கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன்களுக்கிடையே கொஞ்சம் பிணைப்புகளை கொடுத்து கொண்டிருந்த ஜூலை ஆகஸ்ட் மாதம் இருந்த செவ்வாய் இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்து சனியின் பார்வையிலேருந்து விலகி குரு பார்வை பெறும் பொழுது அதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆயிடுச்சு, கொஞ்சம் பேச்சப் பண்ணிட்டோம், கொஞ்சம் பழைய பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய, அந்த அஷ்டம சனி முடிஞ்சிருச்சுங்கிற விஷயத்தை ஒன்றுமே உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக, ஒரு வரக்கூடிய காலத்தில் கட்டத்துக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு இது ஒரு ஆரம்ப கால மாதமாக செப்டம்பர் 2025 வந்து கடகராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடு விசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வெளிநாட்டிலே வந்து குடியுரிமை வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்குலாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வேலையில வந்து ஆன்சைட் போகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள், படிக்கிறதுக்காக போகக்கூடியவங்க, ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினைக்கிறவங்க, அதை வந்து எந்த மாதிரி கண்ட்ரிக்கு போகிறது, எந்த கோர்ஸ் போகிறது, என்ன யூனிவர்சிட்டிக்கு போகிறது அப்படிங்கிறலாம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல தெளிவும் கிளாரிட்டியும் நல்ல கைடன்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்கு. அதே சமயத்தில் அரசு சார்ந்த விஷயத்துல சில அங்கீகாரம் கிடைக்கல, சில சர்டிஃபிகேஷன் கிடைக்கல, சில லைசன்ஸ் கிடைக்கலைங்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனோட சஞ்சாரமும் சுக்கிரனின் சஞ்சாரமும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால டக்குன்னு நமக்கு அந்த அக்ரெடிடேஷன், அந்த சர்டிஃபிகேஷன், அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல டிரான்ஸ்ஃபர், அது மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் கொஞ்சம் வயசானவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் கொஞ்சம் இருந்துட்டு இருந்தாலும் அதில் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம எப்படி சரி பண்ணிக்க முடியுங்கிற விஷயத்துலையும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 இருக்கு. முதலோடு பார்க்கும் போனால் எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமாக வருகிறது. உயர்ச்சி ஸ்தானம் வலுக்கிறது, தனஸ்தானம் வலுக்கிறது, இடம் வீடு வண்டி வாகன ஸ்தானம் வலுக்கிறது. அதே சமயத்தில் தொழில் அபிவிருத்தி, ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட், வேலையில் ஒரு கௌரவமான ஒரு விஷயம், அது மாதிரி விஷயங்கள், உறவுகள்லையும் ஓரளவுக்கு மேன்மையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த விஷயத்த கடன், உடம்பு உபாதைகள், அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செலவுகள், பம்பு வழக்குகள், அது மாதிரி சில விஷயங்கள் டிஸ்டர்பன்ஸ் மட்டுமே கொஞ்சம் வந்துட்டு போமே ஒழிய மற்றபடி எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கக்கூடிய, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக செப்டம்பர் 2025 கடகராசிக்கு வருகிறது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.